அடுத்த வினா, வடி சாராய தொழிற்சாலைகளில், அதாவது சாராயம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள். இது என்ன அப்படின்னா, வடி சாராயம், சாராயத்தை என்ன பண்றாங்க, பியூரிஃபிகேஷன் பண்றாங்க, சுத்தமாக்குறாங்க. அதை நம்ம வடி சாராய இதை உருவாக்குறது நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு, தொழிற்சாலைகள் இருக்குது. அப்ப இந்த வடி சாராய தொழிற்சாலைகளில், அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் டிஸ்டில்லரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொழிற்சாலைகளை என்ன சொல்லுவாங்க, வடி சாராயத்தை உருவாக்குறத அந்த எதுக்கு பேர் என்னது, டிஸ்டில்லரிஸ். இதுல எத்தனால் உற்பத்திக்காக, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எத்தனால்ங்கிறது என்னது, ஆல்கஹால். அப்ப எத்தனால்ங்கிற ஆல்கஹால் உற்பத்திக்காக மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும். இப்போ ஒரு ஆல்கஹாலை தயாரிக்கிறதுக்கு எத்தனால தயாரிக்கணும், அந்த ஆல்கஹாலை தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய தலைப்பொருள் ஆங்கிலத்தில் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தி அந்த பொருளை இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை உருவாக்குவாங்க. அப்ப எந்த பொருள் இருந்து ஒரு பொருளை உருவாக்குறாங்களோ அந்த பொருளுக்கு பேர் தலைப்பொருள் என்று தமிழ்ல பெயர், ஆங்கிலத்தில் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கொடுக்கப்பட்டதுல எந்த தலைப்பொருளிலிருந்து இந்த எத்தனால் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று சோயா உணவு, சோயா பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து எத்தனால் தயாரிக்கப்படுவது கிடையாது. இன்னொன்று நிலக்கடலை இருக்குது, நிலக்கடலை, வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுலேருந்தும் கிடையாது. இன்னொன்று சோள உணவு, கார்ன்மீல், மக்காச்சோளம், மெய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுலேருந்தும் கிடையாது. எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா பாருங்க, மொலாசஸ். மொலாசஸ் அப்படின்னா கரும்பு சாறு. கரும்பு சாறு எப்படி அப்படின்னா, உதாரணம் என்னன்னா, இந்த கரும்பிலிருந்து சாறை பிழிந்து எடுப்பார். நிறைய ஃபேக்டரி இருக்குது, சர்க்கரை ஆலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு கொண்டு போயிடுமே, ஆலையில் அதை நசுக்கி அதுலேருந்து என்ன பண்ணுது, சாறை பிரித்து எடுத்துரும். அந்த சாறை ஹீட் பண்ணும்போது, கொதிக்க வைக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி வரும். இதைத்தான், இந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்கிறது தான் அதை சர்க்கரை பாகு பாகு அப்படின்னு சொல்லுவாங்க, சர்க்கரை பாகு. இதை தான் நம்ம என்ன சொல்றாங்க, மொலாசஸ். இந்த மொலாசஸிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. எப்படி மொலாசஸிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா, இந்த மொலாசஸ்ல ஈஸ்டை சேர்ப்பாடு. ஈஸ்டுங்கிறது ஏற்கனவே பார்த்தா வங்கை, பூஞ்சை. ஈஸ்டுங்கிறது என்னது, பூஞ்சை. அதான் பார்த்தா சக்காரோ மைசஸ். இதே போச்சுன்னா திரும்பி கேட்டுக்கிறான், சக்காரோ மைசஸ் செரிவிசியே. அந்த பூஞ்சையை அந்த கரும்பு சாறுல நீங்க கலந்துட்டீங்கன்னு வச்சுக்க, சில இந்த லோயர் கிளாஸஸ்லாம் வந்து இந்த மாதிரியான இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த சோதனைகள்லாம் இருக்குது. அதில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த சர்க்கரை இருக்குது இல்லையா, சர்க்கரையை தண்ணியில் போட்டு கலந்துருவோம். கலந்துட்டு கடையில் வந்து பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு இருக்குது, பேக்கர்ஸ் ஈஸ்ட் கடையில் விற்கிறாங்க. அதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்யறோம், ப்ரெட்டு, இந்த மாதிரி கேக்கு இதெல்லாம் தயார் பண்ணுறோம். இந்த சர்க்கரை சொல்யூஷனில் வந்து என்ன பண்ணால், அந்த ஈஸ்ட்டை கொஞ்சம் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 1 hour கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாராய வாடை வரும், ஆல்கஹாலுடைய வாசனை உருவாகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்படித்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஈஸ்டை பயன்படுத்தி அதுலேருந்து ஆல்கஹாலை இந்த கரும்பு சாறிலிருந்து பிரித்து எடுக்கிறாங்க. மொலாசஸ் வந்து உருவாக்குகிறார்கள். என்னத்தை உருவாக்குறாங்க, எத்தனாலை உருவாக்குகிறார்கள். ஓகேங்களா. அப்ப எத்தனால் வந்து இந்த கரும்பு மொலாசஸ்லேருந்து, கரும்பு சாறிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்ப இதுல சரியான பதில் என்னன்னா மொலாசஸ். மொலாசஸ்னா ஒன்றும் இல்லை, கரும்பு சாறு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மொலாசஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு இது என்ன போட்டு பயன்படுத்துறாங்கன்னா, ஈஸ்ட்டை போட்டு பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா, ரைட். அதே போல பாக்டீரியாவை பயன்படுத்தியும் எடுக்கலாம். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டது ஈஸ்ட்டை பயன்படுத்தி இந்த எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. 3வது கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா, ரைட்.